ஹலோ வணக்கம் அப்படின்னு உங்களை ஆசையா இன்வைட் பண்றதுக்கு அன்பார்ச்சுனேட்டா உங்க ஆக்டோபஸ் இல்ல, ரொம்ப பிஸியா இருக்காரு அவரு. ஸோ உங்களை டிசப்பாயிண்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு டே டு ரிவ்யூ என்ன நடந்திருக்கு. நேத்து முடியும் போது 50-50 அப்படின்னு சொன்ன போது நிறைய பேர் யோசிச்சிருப்பாங்க, என்னடா 204 ஃபார் 6 எப்படி வந்துட்டு 50-50. டோன்ட் யூ திங்க் இங்கிலாந்து ஹஸ் காட் அ லிட்டில் பிட் ஆஃப் அ ஹோல்ட் ஓவர் இந்தியா அப்படின்னு. நீங்க கேட்ட கேள்வி வந்து பர்ஃபெக்ட்லி ரைட். ஏன்னா அந்த ஸ்கோர் லைனை பார்த்தா எல்லாருக்குமே அப்படிதான் யோசிக்க தோணும். 204 ஃபார் 6 அந்த அதுக்கப்புறம் டெய்ல் உங்களுக்கு there's a good chance that they might get bundled out. Don't you think England had an advantage was many people's question. பட் அன்பார்ச்சுனேட்டா என்னோட அனாலிசிஸ் படி ஏன் நான் 50-50 அப்படின்னு சொன்னேன்னா, the pitch will be difficult to bat for 2.5 days. That is the tradition of Kennington Oval. Fast bowlers will always have a say in the first 2.5 days. அதுக்கப்புறம் என்ன ஆகும், ஸ்லோவா கொஞ்சம் பிச் ஈஸ் அவுட் ஆகும். That doesn't mean it will become a batting belter. But normally நம்ம ஸ்டாட்ஸ் கொடுத்தோம், the third inning scoreum fourth inning scoreum much higher compared to other grounds. அப்படிங்கும்போது there is a reason why we say this. That is the only reason we say this. ஏன் வந்துட்டு சொன்னோம் அப்படின்னு, ஏன்னா வந்து இதுல நிறைய வந்து அட்வான்டேஜ் வந்து டீம் பேட்டிங் தேர்ட் வந்து அதுக்கப்புறம் நிறைய லீட் எல்லாம் கொடுத்துட்டும் அதுக்கப்புறம் they have come back like anything. 318 third innings average score, 298 fourth innings average score அப்படிங்கும்போது that is how the tradition of Kennington Oval is, and that is how this test match is also expected to go. வேற எந்த இதுலயும் போறதுக்கான வாய்ப்பு இது கிடையாது. அதே மாதிரிதான் இந்த டெஸ்ட் மேட்ச் போக போகுது. அதாவது இந்த மேஜிக் ஸ்கோர் இங்க வந்து 296 is what we reflected. இந்தியா 296 வந்தா ஒரு நல்ல பொசிஷனுக்கு போவாங்க, ஈவன் தோ தே ஆர் அ சீமர் ஷாட் அப்படின்னு சொன்னோம். பட் அன்பார்ச்சுனேட்லி இந்தியா couldn't get any closer to 296, but it's absolutely fine and understandable. They were one wicket to the tail. அதுக்கு மேல அவங்களால பெருசா எதுவும் பண்ண முடியல. வெல் செட்டில் கருண் நாயர் குயிக்கா அவுட் ஆயிட்டாரு. வாஷிங்டன் சுந்தர் was batting too low down the order. That's what maximum you can expect from him. Unfortunately அவராலையும் ஒன்றும் பண்ண முடியல. ஸோ என்ன ஆச்சு உங்களுக்கு, ஃபர்ஸ்ட் செஷன் பாத்தீங்கன்னா இந்தியா could only add 20, losing 4 wickets in 5.4 overs. அதுக்கப்புறம் இங்கிலாந்து வந்து 109 for 1 in 16 overs with a run rate of 6.81, ஒரு 10 out of 10 convincing session. இப்ப நேத்து வந்து என்ன சொன்னோம், இந்தியா டு கெட் அட்வான்டேஜ் 296 க்ளோஸ் டு 300 வரணும். இஃப் தே கேன் வின் ஒன் செஷன் வித் த பால், இந்தியா வில் பி பேக் இன் டு த கேம். இங்கிலாந்துக்கு அட்வான்டேஜ் வரணும்னா என்ன பண்ணுது, போல் இந்தியா லெஸ் தேன் 240 and then win a session with the bat. இப்ப எப்படி நடந்திருக்குன்னா, இங்கிலாந்து போல்ட் இந்தியா அவுட், எஸ், ஆனா they won that session also. இந்தியா வந்துட்டு they have to get closer to 296. அது அன்பார்ச்சுனேட்டா நடக்கல. பட் they won session 2, they won session 3. Even though it is not a 10 out of 10 session, it's back to back sessions அப்படின்றதுனால நிறைய பேர் கேட்பீங்க, உருட்டாதையா என்ன, யாருக்கு இப்ப எட்ஜ், தப்பா நினைச்சுக்காதீங்க. அட் த எண்ட் ஆஃப் டே 2 ஸ்டில் ரிமைன்ஸ் 50-50 ஃபார் அ ரீசன். இன்னைக்கு ஒரு எட்ஜ் என்னால கொடுக்க முடியும் அப்படின்னு நான் டெஃபினட்டா எதிர்பார்த்தேன், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. பட் அன்பார்ச்சுனேட்டா த வே இட் இஸ் கோயிங் ஆன், there is absolutely no edge for both the teams. இப்ப இன்னொன்னும் பாத்தீங்கன்னா, இந்தியா sent their night watchman in ஆகாஷ் தீப். அது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்கா இருக்கலாம், இல்லைன்னா நாளைக்கு வந்த உடனே 75 for 3 ஆயிட்டாங்கன்னா, ஈவன் தோ பீப்புள் மைட் ஆர்கியூ ஆகாஷ் தீப் 75 for 3 கன்சீடிங் எ ஸ்லெண்டர் லீடு 60 ரன் லீடு இஸ் கோயிங் டு பி a massive thing. அப்படின்னா 60 ரன்லாம் கொடுக்கல, ஸ்லெண்டர் லீட் தான் கொடுத்தாங்க. பட் ஸ்டில் யூ given away some lead, then you lose 75 for 3. ரெண்டு பேட்ஸ்மேன், அதுக்கப்புறம் ஜெய்ஸ்வால் வெல் செட்டில்டு, ஜெய்ஸ்வால் கில் உள்ள வராரு. ஒருவேளை ஜெய்ஸ்வால் அவுட் ஆகி ஒரு 85 for 4 ஆச்சுன்னா அந்த பெண்டலம் அங்கேயே ஸ்விங் ஆயிடும். அதனால வந்துட்டு பயஸ்டா வந்துட்டு சீயிங் த ஸ்கோர் போர்ட் நவ், இந்தியா எண்டிங் அப் வித் 75 for 2. there is no chance that the edge can be given to any of the teams. that is how
க்ளோஸ் த கேம் ஸ்டாண்ட்ஸ். இப்ப செகண்ட் செஷன்ல உங்களுக்கு என்ன ஆயிருக்கு பாருங்க, 106 for 6 in 26.5 overs at a run rate of 3.92. அந்த ரன் ரேட்டை கொஞ்சம் குறைச்சிருந்தாங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டரா இருந்திருக்கும். பட் ஸ்டில் இட் இஸ் செஷன் ஆஃப் இந்தியா விச் ஒன் 10 out of 10 ஃபார் இந்தியா. த ஹிட் பேக் 10 out of 10. அதாவது நேத்து பாத்தீங்கன்னா இந்தியா 2 செஷன் ஜெயிச்சிருந்தாங்க, டிரான் ஒரு செஷன். அப்படிங்கும் போது ஒரு செஷன் 10 out of 10, திருப்பி உங்களுக்கு 10 out of 10, the pendulum is swinging back to India's way. They need another session to win convincingly. 32 for 3 in 8.3 overs session 3. உங்களுக்கு வந்து ஓக்ஸ் ஆடல, which is expected. இந்தியா 3 சீமரோட தான் இருக்காங்க. அந்த அட்வான்டேஜ் வந்து ஒரு அந்த பக்கமும் நல்லிஃபை ஆயிடுச்சு, பிகாஸ் ஓக்ஸ் இஸ் ஆல்சோ அவுட். 75 for 2 in 18 overs, the run rate of 4.17. அந்த ஒரு விக்கெட் கடைசியில சாய் சுதர்ஷனை கொடுக்காம இருந்திருந்தாங்கன்னா, even though they scored at 4.17 an over, that could have been 10 out of 10, but 9 out of 10 session is not at all bad by any means. இப்ப பாருங்க, this is how the glory of test cricket is all about. இப்ப 2 நாள் முடிஞ்சிருக்கு. இங்கிலாந்து won 1 session, there's a 1 drawn session. India won 4 sessions. பட் என்னால கன்வின்சிங்கா அன்பார்ச்சுனேட்டா வந்துட்டு எட்ஜ் வந்து இந்தியா கிட்ட இருக்கு அப்படின்னு என்னால சொல்ல முடியல. ஐ கேன் நாட் கிவ் அ எட்ஜ் பிகாஸ் தட் இஸ் ஹவ் திஸ் டெஸ்ட் மேட்ச் வில் கோ. தெர் இஸ் ஒன் மோர் செஷன். இப்போ வந்துட்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், த ஸ்ட்ராட்டஜி வைஸ் ஃபார் இந்தியா என்ன பண்ணோம், தே ஆல்சோ காட் 3 bowlers. இந்தியாவோட 4th bowler ஜடேஜா. ஈவன் தோ we have been discussing about it, ஜடேஜா மேட்ச் வின்னரா ஓவர்சீஸ்ல இல்ல, பட் he's a superstar defensive good bowler. Then you have got Washington Sundar, who also comes into the same cadre of Jadeja, if not the experience and the number of performances Jadeja put on. பட் வாஷிங்டன் சுந்தராலையும் ஒரு 17 ஓவர்ல 33 ரன் போட முடியும். இங்கிலாந்து எப்படி மாட்டிட்டு இருக்காங்க அப்படின்னா, 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க. ஜெமி ஓவர்டன், நோ, ஆனஸ்டா சொல்றேன், நோ, இஸ் a good bowler. Is he threatening? He has to be threatening in the wicket. Is he threatening? In my opinion, no. ஜோஷ் டங்கு 7 விக்கெட் எடுத்த போதே அந்த டெஸ்ட் மேட்ச்ல அவர் ரிஃப்ளெக்ஷன் வாஸ், he is skilled, he is talented, he is quick, but is he someone who is going to destroy the opponents when needed? In my opinion, no. There is one bowler, Gus Hutchinson, who is looking really dangerous with pace and seam movement. Literally one bowler, adukappuram their 4th bowler is going to be Joe Root, 5th bowler is going to be Jacob Bethel. That is in comparison with Ravindra Jadeja and Washington Sundar. There is no comparison at all. இப்ப இந்தியா என்னன்னா, இப்ப ஆகாஷ் தீப் நாளைக்கு வந்து ஒரு 40 பால் டிஃபென்ஸ் ஆனா போறோம். இப்ப இந்தியாக்கே ஒண்ணு சொன்னோம், 3 bowler தான் வச்சிருக்காங்க. அன்பார்ச்சுனேட்டா வந்துட்டு ஓவர் யூஸ் பண்ண கூடாது அப்படின்னு. ஆனா இங்கிலாந்து வந்து ரொம்ப அழகா வந்து ஆடி, they gave away the advantage in a platter to India at 109 for 1. Lot of overs has been bowled by the Indian seamers. They are expected to continue to bowl again because the spinners are rarely used. அப்படிங்கும் போது கொஞ்சம் பொறுமையா பார்த்து அவங்க வந்துட்டு கேமை ரெஸ்பெக்ட் பண்ணி ஆடி ஃபாஸ்ட் பவுலர்ஸ் டயர் ஆக்கியிருந்தாங்கன்னா, ஒரு 2 ஸ்பின்னர்ஸ் வந்திருந்தாங்கன்னா மாட்டிட்டு இருப்பாங்க. பட் லயன் ஹார்ட்டடா போட்டாங்க 3 சீமர்ஸும். த கிரெடிட் ஹாஸ் டு பி கிவன் வேர் இட் இஸ் கிவன். தே வர் வெரி புவர் இந்த ஃபர்ஸ்ட் செஷன். அதுக்கப்புறம் அங்கேருந்து திரும்பி வந்து அவங்களோட லென்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணி, நவ் most of the dismissals were LBW on bowled. You got to understand why we speak about bowling fuller lens in Kennington Oval. So people have to understand what it is based on the conditions, what lens. In England, lens are key. South Africa, line is key. Old Traffordல உங்களுக்கு லென்த்தை டிராக் பண்ணணும், லென்த்தை டிராக் பண்ணல, ஃபுல்லா போட்டாங்க. இங்க பாத்தீங்கன்னா டப்பு டிப்புன்னு கண்ணா பின்னான்னு அவங்க எடுத்த உடனே வந்துட்டு அக்ரெசிவா ஆன உடனே they were all over the place. They were not consistent in their lengths. They were here and there. Unfortunately, they couldn't really do much impact at all. அதுக்கப்புறம் திமிரா ஆடி பென் டக்கெட் வந்து ஒரு ஷாட்டை திமிரா ஆடினாரு. That is a right way really to go about it. அந்த விக்கெட், அந்த ஓப்பனிங் விக்கெட் வந்து அதுக்கப்புறம் அவங்க லஞ்சுக்கு போன உடனே தான்
அதுக்கப்புறம் மேபி யூ நெவர் நோ தே மைட் ஹவ் had a discussion about their lengths and all these things. There was a contrast when they bowled post lunch where 63% of the deliveries were bowled between the 4 to 5.5 meters, 6 meters to be precise, which is called the good length. அதாவது இந்த லென்ஸ் எப்படி வந்து எங்களோட லாங்குவேஜ்ல நாங்க பார்ப்போம்னா 2 to 4 meters வந்து ஃபுல்லர் லென்ஸ், க்ளோஸ் டு ஆஃப் வாலி டிரைவிங் லென்த், அது ரொம்ப ஃபுல்லு. 4 to 6 தான் வந்துட்டு உங்களுக்கு குட் லென்த் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். ஓகே, தட் இஸ் அ குட் லென்த். அதுக்கப்புறம் வந்துட்டு 6 to 8 வந்துட்டு ஷார்ட் ஆஃப் குட் லென்த், அந்த வேர்ல்ட் ரெஃபர்ட்ல எல்லாம் சொல்றது. 8 to 10 meters பாத்தீங்கன்னா ஷார்டர் லென்ஸ், கொஞ்சம் ஷார்ட்டா போடுறது. 10 meters பியாண்ட் பாத்தீங்கன்னா அரைக்குழி, அது வந்து அந்த லென்த்தே கிடையாது, யூஸே கிடையாது உங்களுக்கு போட்டு. இப்ப இந்தியாவோட லென்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்கேட்டர்ட் ஆல் அலாங் இன் லஞ்ச். லஞ்சுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா the discipline was so evident from everyone. Prasidh Krishna recovered brilliantly to get 4 wickets, and then it was really masterminded, and the head of the attack was DSP sir. எக்ஸலண்டா லைன் ஆட்டடா போட்டாரு. இதுல ரெண்டு விஷயம் உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட், most important thing. The way England was playing is they tried to play, they felt, எப்படி நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பிட்ச்ல நம்மளே நேற்று ப்ரிவியூல வந்து ரிவ்யூல ரிஃப்ளெக்ட் பண்ணோம். பால் வந்து பேர் எழுதின்னு வரும், எவ்ரி 5th பால் ஒன்னு அவுட் பண்ண போறேன் பாடுறா பேட்ஸ்மேன் அப்படின்னு. அக்ரீடு. அதனால வந்துட்டு நீங்க ரெக்லஸ் ஷாட்ஸ் நிறைய ஆடினீங்கன்னா யூ ஆர் நாட் கோயிங் டு ஹெல்ப் யுவர் காஸ் 1 inch பை டூயிங் தட். ஸ்டெல்லர் ரெசிஸ்டன்ஸ் காட்டணும். தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். இங்கிலாந்து அந்த மாதிரி ஒரு செஷன், டு பி ஆனஸ்ட் வித் 224 ஆல் அவுட், 16 ஓவர்ல 109 for 1. Which cricket pundit is going to give India a chance? அந்த மாதிரி ஒரு ஓவர் கான்பிடன்ட் இதுல வந்து டாப்பு டிப் இங்க அடிக்கிறேன் அங்க அடிக்கிறேன் அப்படின்னு ஆடினாங்க. அதுக்கப்புறம் தென் இந்தியா ஸ்லோலி ஸ்டார்டட் கெட்டிங் their lane straight, slowly started getting their confidence back, and credit has to be given where it's due. They are phenomenal in session 2. They continue to be phenomenal in session 3. Their field placing was top class. இங்கிலாந்து அடிச்சுட்டே இருந்தாங்க. இப்ப நிறைய டைம் என்ன பண்ணிருப்பாங்க, அடிச்சுட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு 2 ஸ்லிப் வச்சுட்டு ஒரு டீப் பாயிண்ட், ஒரு தேர்ட் மேன், ஒரு டீப் ஸ்கொயர் லெக், ஒரு ஃபைன் லெக், 4 பேர் இந்த மாதிரி ஒரு பிச்சு வேர் இட் த பால் இஸ் ஆஸ்கிங் மோர் கொஸ்டின்ஸ் டு த பேட், அதை பண்ணிருந்தாங்க அப்படின்னா ஸ்டோரி would have been different. சுப்மான் கில்ஸ் கேப்டன்சி வாஸ் பிரில்லியன்ட். எங்க கிரிட்டிசைஸ் பண்ணணுமோ அங்க கிரிட்டிசைஸ் பண்ணணும், எங்க கிரெடிட்டை கொடுக்கணுமோ அங்க கிரெடிட்டை கொடுத்தே ஆகணும். அண்ட் இந்தியா டிசர்வ் கிரெடிட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டு ஷோ கேரக்டர் டு கம் பேக். ஏன்னா நேத்து 2 செஷன் இந்தியா ஜெயிச்சிருக்காங்க, இங்கிலாந்து செஷனை ஜெயிக்கல. ஒரே செஷன்ல இங்கிலாந்து ஜஸ்ட் டுக் த அட்வான்டேஜ் அப்சைட் டவுன். அப்சல்யூட்லி நோ சான்ஸ். இப்ப கமெண்டேட்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா they felt that India is going to get a hammering. 10 ஓவர்ல உங்களுக்கு 71. நானே ஒரு ட்வீட் போட்டேன், பவர் பிளே முடிஞ்சதுரா அப்படின்னு. அப்படிங்கும்போது அந்த மாதிரி ஒரு இதுல இருந்து வந்து இந்தியா வந்து பிரில்லியன்ட், கம்ப்ளீட்லி பிரில்லியன்ட். பிரசித் கிருஷ்ணாவும் அதுக்கப்புறம் ஒரு லெவலுக்கு மேல விக்கெட் எடுத்தோன்னே கான்ஃபிடன்ஸ் வாஸ் ஹை, ஸ்டார்டட் இட்டிங் கிரேட் லென்ஸ். He was menacing for the batsman to face, to be honest. That's a language I would rather say. உங்களுக்கு ஸ்பின்னர்ஸே தேவைப்படாம வந்துட்டு சும்மா ஜடேஜா அப்படியே காமிச்சாங்க. அதுக்கப்புறம் 3 ஃபாஸ்ட் பாலர்ஸும் மாத்தி 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 கண்ட்ரிக்காக போட்டிருக்காங்கன்னா there should be a salute. The most important thing that there will be some tired legs actually. சிராஜோட கால் வந்து அப்படியே சும்மா it would be as heavy as என்ன சொல்றது, ஒரு ஷார்ட் புட் அளவுக்கு ஹெவியா இருக்கும். பாவம் நான் ஸ்டாப்பா அவர் ஆடிட்டு இருக்காரு. Prasid bowled long spells, Akashdeep bowled long spells. The most important thing what India got to do அப்படின்னா, for winning the test match, they have to keep the bowlers fresh, they have to keep the bowlers enough time to recover from this. So அதுக்கு என்ன பண்ணணும், at least India has to bat one full day tomorrow, no matter what runs they are going to put on the board. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் அதுதான். நீ வச்சிருக்கிறதே 3 ஃபாஸ்ட் பவுலர், திரும்பி அவனை நாளைக்கு நீங்க உள்ள கொண்டு வந்து போலிங் போட வச்சீங்கன்னா, நாளைக்கு நீ அவனை கொண்டு வந்து போலிங் போட வச்சீங்கன்னா இங்கிலாந்து இஸ் நாட் கோயிங் டு சேஸ் a big total. பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது, அகெயின் they are going to bowl without much rest. Body needs rest when you bend your back so much. அப்படிங்கும்போது the most important thing is that, என்ன பொறுத்த வரைக்கும் திருப்பியும் நான் சொல்றேன், ஆகாஷ்தீப் முதல் பாலே இப்படின்னாரு,
மேல போச்சு. I'm never a fan of night watchman, particularly the conditions are so testing. The bowlers are asking questions after question to the batsman. அப்படிங்கும்போது நீங்க வந்து ஒரு நைட் வாட்ச்மேனை நீங்க இறக்குறதுன்றது என்னை பொறுத்த வரைக்கும் சர்வைவல் ஆஃப் நைட் வாட்ச்மேன். ஈவன் இஃப் யூ சர்வைவ் த டே அகைன் ஹவு லாங் இஸ் இட் கோயிங் டு பேட் டுமாரோ இஸ் கோயிங் டு பி a question mark அப்படிங்கும்போது தைரியமா கில்ல 700 ரன் மேல அடிச்சிருக்காருங்க. கில்ல எதுக்குங்க பதுக்க பாக்குறீங்க நீங்க? ஒரு பேட்ஸ்மேன் அப்படின்னா அவருக்கு ஒரு பேட் டே, ஒரு பேட் ஷாட் ஆடணும்னா அது இன்னைக்கு சாயந்தரம் இல்ல நாளை காலையில கூட ஆகும். It might happen even tomorrow. Doesn't mean that it has to happen overnight. It can happen anytime. The destiny is there. We're so determined to get 100. He will still bat today, carry his bat through today, come tomorrow, then get 100. That doesn't mean that a night watchman has to save you. But it can be a master stroke on one thing and tiring that bowlers. இப்ப ஆகாஷ் தீப் நாளைக்கு வந்துட்டு ஒரு 10 ஓவர் பார்ட்னர்ஷிப் போட்டாருன்னா 2 bowlers 5 ஓவர் போட்டுருவாங்க. அதுவே ஒரு வின்னிங் திங் ஃபார் இந்தியா. இஃப் ஆகாஷ் தீப் கேன் டூ தட், தட் இஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். அது நாளைக்கு தான் வந்து என்ன நடக்கும்னு பார்க்கணும். யசஸ்வி ஜெய்ஸ்வால் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப போரா போட்டாங்க யசஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கு. பிடிச்சி பாயிண்ட் கிண்ட் எல்லாம் வச்சு வெளுத்துட்டாரு. அதே மாதிரி கேச்சஸ்லாம் வேற விட்டாங்க, ரொம்ப போரா இருந்தது. கிராலி ஒரு கேட்ச் விட்டாரு, அப்புறம் ஜெய்ஸ்வால் அடிச்ச புல்ல வந்துட்டு டீப் ஸ்கொயர் லெக் ஃபீல்டு பாலே தெரிலன்ட்டாரு. என்னன்னு புரியல எனக்கு, அந்த டே லைட்ல வந்து பால் தெரில அப்படின்ட்டாரு. யசஸ்வி ஜெய்ஸ்வால் was clear in his approach. He feels that okay, it's going to be difficult to bat here. I am someone who's going to take the attack to the opposition. I'm definitely not going to hold on. I'm definitely going to play the way I am known to அப்படின்ற மாதிரி அட்டாக் பண்ணாரு. இட் ரியலி ஒர்க் ஆன் வெல். கேஎல் ராகுல் சூப்பர்பா ஆடிட்டு இருந்தாரு, கிளாசிக்கா ஆடி இருந்தாரு. அதுக்கப்புறம் எங்கேருந்து ஒரு பாலை வந்துட்டு சேஸ் பண்ணி அவுட் ஆனாரு அப்படின்னு எனக்கு புரியல. பட் இஸ் ஆல்சோ ஹியூமன் அண்ட் இஸ் ஸ்கோர்ட் truckload of runs. That's the honesty we have to say. And his series is over. He scored 500 plus runs. That is really a proud achievement as far as any Indian is concerned. So அவரெல்லாம் குறையெல்லாம் சொல்லக்கூடாது. சாய் சுதர்ஷன் was also looking compact. பால் கீழே வந்துருச்சு unfortunately. என்ன சொல்றது உங்களுக்கு, see in a pitch where you see that the ball is coming more faster, so you wanted to play it a bit late அப்படின்றதுனால அந்த மாதிரி ஆடிட்டு இது பண்ணணும்னு பார்த்தாரு. ஒரு பால் சரக்குன்னு கீழே வந்துருச்சு. ஸோ ஒன்றும் பண்ண முடியல. ஸோ the where it stands, where 75 for 2, 3 more days to go, which normally third innings score will be sizably higher, point number 1, and day 3 and day 4 will be better to bat. Considered to 2 days is what we reflected before the test match started in our preview. It looks like it, and also the weather tomorrow is going to be bright and sunny. இதுல ஒன்னே ஒண்ணுதான் நடக்கக்கூடாது அப்படின்னு இந்தியன் ஃபேன்ஸ் யோசிக்கணும். அது என்னன்னா, அங்கங்க சர்ச்சர்க்குன்னு வந்து மழை வந்துருச்சுன்னா திருப்பி உங்களுக்கு இந்த மாய்ச்சர் வந்துடும். இந்த மாதிரி ஒரு பிச்சில் where there is a lot of grass covering the pitch is so hard, it will definitely assist the fast bowlers. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது, மழை வரக்கூடாது. பட் the weather looks very clear tomorrow, which is going to be a huge advantage for India in my humble opinion. பட் அதனால என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க கேட்டீங்கன்னா, in my opinion I would still stick on to what it was yesterday, that is 50-50. அட்லீஸ்ட் நாளைக்கு வந்துட்டு இஸ் எனி டீம் இஸ் கோயிங் டு கோ ஃபர்தர் அப்ன்றத பார்க்கணும். இங்கிலாந்தோட பெர்ஸ்பெக்டிவ்ல தே நீட் டு கெட் ஆகாஷ் தீப் வெரி குவிக்லி. தே ஷுட் நாட் லெட் தி டெய்ல் அண்டர் டு ஹேங் அரவுண்ட். அதுக்கப்புறம் இப்போ இங்கிலாந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிகாஸ் இட் இஸ் நார்மலி எக்ஸ்பெக்டட் தட் டுமாரோ இஸ் கோயிங் டு பி பெட்டர் டே டு பேட் அப்படின்றதுனால ideally England would want to worst case bowl India out by tomorrow. Worst case, they should be batting tomorrow. That the only chance England can see that they can chase down the target. ஏன்னா புரிஞ்சுக்கோங்க, India has also got 3 bowlers. They bowled exceptionally well, but they also got 3 bowlers because the spinners வந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு மழையும் கிழையும் வந்துட்டே இருந்ததுன்னா spinners might not come into the picture. Even though in our preview we said that finger spinners come to the party late on day 4 and day 5, and Jadeja's performances here in the previous 2 test matches have been 2 wicket hauls in 1 test match and 4 and 3 wicket hauls. That is 7 wickets in 1 more test match அப்படின்னு சொல்லியிருக்கோம். பட் ஸ்டில் அங்கங்கே மழை வந்து ஈவன் ஓவர் நைட்டு இன்னைக்கு நைட்டு மழை பெஞ்சதுன்னா கூட there won't be much assistance for the spinners. For India, it is very, very simple. Akash Deep has to bat the 30-40 balls to frustrate them and get more overs out of their bowlers and tire them. And India has to bat as long as possible. திருப்பியும் நான் சொல்றேன், அதையும் நான் சொல்றேன், இது விறுவிறுன்னு வேகமா ரன்னு வரக்கூடிய ஒரு விக்கெட்டும் விழும்,
ரன்னும் வரும்ன்றதுனால if India can really take an approach to make sure they're not bowled out until the end of day's play tomorrow, India will hold advantage. If England is batting tomorrow at the end of a day, England will hold advantage. பாப்பா நாளைக்கு என்ன நடக்குதுன்னு. Hopefully you will have your octopus along with me to greet you all saying hello all வணக்கம்னு. Let us see, but it is a good day for India compared to what it was yesterday. என்ன பொறுத்த வரைக்கும் it was also a decent day for India, but they've really done well today to trade more punches than England throw at them. பாப்போம் என்ன நடக்கிறதுன்னு. செஷன் மேப்பும் பாத்தீங்கன்னா 4 செஷன் இந்தியா ஜெயிச்சிருக்காங்க, ஒரு செஷன் இங்கிலாந்து ஜெயிச்சிருக்காங்க, ஒரு செஷன் டிரா ஆயிருக்கு. நாளைக்கு பாப்போம் செஷன் மேப் எப்படி இருக்கு, எந்த டீம் at the end of the day is having advantage அப்படின்னு. We'll come back tomorrow and do a review with your very own octopus to see which team has got the edge over the other. Whether India is going to square the series or England is going to take the series 3-1 அப்படின்னு. Until then, we'll see you tomorrow. Thanks a lot and bye bye.